கடமைகளை அவர் நிறைவேற்றாமல் சென்றிருந்தால் அந்த கடமையை அவருடைய வாரிசுகள், அவருடைய பொறுப்பாளர்கள் அவருக்கு பகரமாக நிறைவேற்றலாம். அவ்வாறு நிறைவேற்றினால் அவர் அதை செய்தால் அதற்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பாரோ அதோடு ஒரு கணக்கு எடுத்துக் கொள்வார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மன் மாத்த வ அலைஹி சியாமுன், ஒருவர் மரணிக்கிறார், அவர் மீது அல்லாஹ் விதியாக்கி இருக்கிற கடமையான நோன்பு கடமையாக இருக்கிற நிலையில் அதை வைக்காமல் விட்டுவிட்டு ஒருவர் மரணித்து விட்டால் சாமகம் எழுதியது, அவருடைய பொறுப்பாளர் அவருடைய காரியத்திற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்களோ அவர்கள் அந்த நோன்பை வைக்க வேண்டும். இறந்துவிட்ட பெற்றோர்கள் மீது நோன்பு கடமையாக இருந்து வைக்காமல் இருந்தார்களா என்று ஆய்வு செய்திருக்க பிள்ளைகள் எத்தனை பேர்? நம்முடைய எத்தனை பேர் நம்முடைய முன்னோர்கள் இறந்திருக்கிறோம், நம்முடைய சகோதரர்களை திரும்பியிருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் நல்ல பருவ வயது 25 வயதுல பிள்ளைகள் மரணித்திருக்கிறார்கள், கணவன் இருந்திருப்பார், மனைவி இருந்திருப்பார். எத்தனை பேர் அவர் இந்த வருஷம் வந்து வைத்தாரா, 2 வருஷம் வந்து வைக்கலையே, அவர் மேல கடமையா இருந்துச்ச என்று யோசித்து பார்த்து அந்த நோன்பை நிறைவேற்றுகிற விதத்தில் எத்தனை பேர் செயல்பட்டிருக்கிறோம்? அவர்களுடைய சொத்துக்களுக்காக அடித்துக் கொள்கிற பிள்ளைகள் வாரிசு அவர் மீது இறைவனிடத்தில் இருக்கிற கடனை நீக்க வேண்டுமே என்று யாரும் யோசிக்கல. நீங்க வாங்க, ஒரு மனிதர் வருகிறார், ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னும் உம்மி மாத்தத் வ அலைஹா சௌமு ஷஹரின், என்னுடைய தாயார் மரணித்து விட்டார்கள், அவர்கள் மீது 1 மாத நோன்பு கடமையாக இருந்தது. 1 மாசம் ரமலான் மாசம் 1 மாசம் ஃபுல்லா நோன்பு இருக்கல, அந்த நிலையில அவங்க மரணிச்சுட்டாங்க. இப்ப நான் அவர்களுக்காக அப்பா குமிகி அந்த நோன்பை நான் நோக்கலாமா என்று கேட்கிறார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக நிறைவேற்றி ஃபதைனுல்லாஹி அஹக்வன் குமிகி, அல்லாஹ்வுடைய கடன் அடைக்கப்படுவதற்கு அதிகம் தகுதியானது, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன் உன் தாயார் செலுத்தாமல் சென்று விட்டார்கள், அதை நீ செலுத்த வேண்டும் என்று அந்த தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை செய்த நிகழ்ச்சிகளை ஹதீஸிலே பார்க்கிறோம். நோன்பை விட்டிருக்கிறார்களா ஆய்வு செய்து பார்த்து பிள்ளைகள் வாரிசுகள் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மேலும் சொல்கிறார்கள், அவர் மீது அல்லாஹ் விதியாக்கி இருக்கிற ஹஜ் கடமையாக இருந்து அந்த ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றாமல் சென்றிருந்தால், ஹஜ் கடமையான நிலையில் நிறைவேற்றாமல் சென்றிருக்கும், அப்படி சென்றிருந்தால் அவருக்கு பகரமாக அவர் செய்கிறாராலும் பிரச்சனை இல்லை, அவருக்காக அவருடைய பிள்ளைகள் அதை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய வாரிசுகள் சகோதரர்களோ கணவன் மனைவியோ அவருடைய பொறுப்பாளர்கள் யாரோ அவர்கள் அதை நிறைவேற்றலாம். அல்லாஹ் அதை அங்கீகரிச்சுக்குவோம், அவர் மேல இருந்த ஹஜ் கடமையை அவர் நிறைவேற்றி விட்டார் என்று அவர் மீது அல்லாஹ் நன்மையை பதிவு செய்து வருவார். எப்படி சொன்னாங்க, ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, இந்த உண்மை மாத்தத், என்னுடைய தாயார் மரணித்து விட்டார்கள், எப்படி எந்த நிலையில் நகரத் அன் அஹஜ்ஜ, அவர்கள் ஹஜ் செய்வதற்காக நேர்ச்சை செய்திருந்தார்கள், அந்த நிலையை பலம் தஹஜ்ஜ ஹத்தா மாத்தத், அவர்கள் மரணிக்கிறவரே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாமலே மரணத்தை தழுவிவிட்டார்கள், இப்பொழுது நான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா? அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி பதில் சொன்னாங்க, ஹுஜ்ஜி அன்ஹா, அவர்களுக்காக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி அரைதி லவ் கான அலா உம்மிகி தைனன் அகுந்தி அக்குமைகி, உன்னுடைய தாயின் மீது ஒரு கடன் இருந்து அந்த கடனை நீ நிறைவேற்றுவாயா இல்லையா? அப்படியானால் ஃபதைனுல்லாஹி அஹக்கு பில் வஃபா, அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு அதிகம் தகுதியானது, நீ உடனடியாக உன் தாயுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி ஹஜ்ஜை செய்து முடி என்று அந்த பெண்ணுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வதை பார்க்கிறோம். அதில் இன்னொரு செய்தியும் கூடுதல் அடங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே பெற்றோர்கள் விஷயத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு தான் கடமை இருக்கிறது என்னொரு சிந்தனை நம்முடைய இடத்துல பரவி இருக்கு. ஆம்பளை பிள்ளைகள் அந்த கடமையெல்லாம் நிறைவேற்றும், எந்த கடமையா இருந்தாலும் சொல்லலாம், அது கடனாக இருந்தாலும் சரிதான், அது ஆண் வாரிசுகளைத்தான் சாரும் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா இங்கே சொல்ல சொல்லாங்க, ஒரு பெண்ணிடத்தில் சொல்கிறார்கள், ஒரு பெண்மணி என்று கேட்கிறார்கள், எங்க அம்மாவுக்கு இது மாதிரி நேற்று நிறைவேற்றாமல் போயிட்டாங்க என்று சொல்லும்போது அதை நீ நிறைவேற்று, உன் தாயுடைய கடனை நீ நிறைவேற்றி இந்த ஹஜ்ஜை நீ நிறைவேற்று என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு இதுபோன்ற காரியங்களை செய்து முடிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அதை செய்யலாட்டி அவங்க மேல கேள்வி வராது. ஆனால் மறுமையில அவருடைய தாய் அவருடைய தந்தை அல்லாஹ் அவருக்கு குற்றவாளியாக இருப்பார். அல்லாஹ் அவங்க மேல கேள்வி எழுப்புவான்.
ஏன் ஹஜ்ஜை நிறைவேற்றல? உனக்கு நான் வசதியை கொடுத்திருந்தேனே, அதை போய் காபாவை தரிசித்து வருவதற்குரிய எல்லா வாய்ப்பு வசதிகளும் உனக்கு இருந்தது, ஏன் நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே கேள்வி எழுப்பப்படும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இறைவனுடைய தண்டனையை பெறக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய பெற்றோர்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று யாரேனும் பயந்தால் அவர்கள் இது விஷயத்தை கூடுதல் கவனம் செலுத்தி ஹஜ் கடமையை அவர்களுக்கு பகரமாக நாம் நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றி அந்த கடமையை பூர்த்தி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, அதே மாதிரி ஒருவர் கடன் வாங்குகிறார், வாழ்க்கையில கொடுக்கல் வாங்கி ஆளுநர் உறுதிமொழிப்பதை கடன் வாங்கியிருந்தார். வாங்கிய கடனை நிறைவேற்றாமல் சென்று விட்டார். அல்லாஹ்வுக்கு செய்த கடமை ஒரு விதத்தில், ஹஜ் கடமை அல்லாஹ்வுக்குரியது, நோன்பு அல்லாஹ்வுக்குரியது. கடனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல, கடன் வாங்கினார். அந்த கடனை திரும்ப செலுத்தாமல் மரணித்து விட்டால் பிள்ளைகள், வாரிசுகள், பெற்றோருடைய சார்பில், உறவினர்களுடைய சார்பில் அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா அது ரொம்ப பெரிய குற்றமாக நினைக்கும். அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றாமல் போனால் ஒருவேளை அல்லாஹ் மன்னித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மனிதர்களுடைய கடனை, உரிமைகளை முறைப்படி நிறைவேற்றாமல் சென்றால் மறுமையில் அவர் மன்னிக்கப்படவே மாட்டார். இந்த சம்பந்தப்பட்டவர் மன்னிக்காதவர் மறுமையில யாராவது மன்னிப்பாங்களா? உலகத்தில் வேண்டுமானால் மன்னித்து விடுவார். விட்டுருவா, கஷ்டமா இருக்குது, என்னால செலுத்த முடியல, வாய்ப்பு இருந்தா தர்ற, இல்லாட்டி அல்லாஹ் மன்னிச்சுக்கீங்க, எதையோ சொல்லி அவர்களிடத்தில் மன்னிப்பை பெற்று அந்த கடனை திரும்ப செலுத்தாமல் போய்விடலாம். ஆனால் மறுமையில் ஒரு மனிதருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எந்த மனிதனையும் இன்னொரு மனிதன் மன்னிக்கவே மாட்டார். மன்னிக்க முடியாது, நன்மையை கொடு. ஏன்னா மறுமையில நன்மையில வேல்யூ, ஒவ்வொருவர் செய்த நல்லறங்கள் அதற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்புண்டு. அந்த நாளையில் ஒவ்வொரு அமலாவது நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி எல்லா மனிதர்களும் ஏங்கி தவிக்கக்கூடிய நாளில் எந்த மனுஷனும் மன்னிப்பதற்கு முன்வர மாட்டார். அப்ப குற்றவாளியாக நிற்க வேண்டும். உலகத்திலே நம்முடைய பெற்றோர் செய்த, முன்னோர்கள் செய்திருக்கிற அந்த நன்மைகளை எல்லாம் யார் அவருக்கு கடன் கொடுத்தாரோ அவர் குடிக்கிட்டு போயிடுவார். மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்கல்ல, வாழ்க்கை வாழ்ந்து கெட்டவன் யார் தெரியுமா? வாழ்க்கையிலே வாழ்ந்து கெட்டவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பிவிட்டு பதில் சொல்கிறார்கள். உலகத்துல நிறைய நன்மைகளை சேகரித்து மறுமையிலே மூட்டை மூட்டையாக நன்மைகளோடு தொழுதிருப்பார், நோன்பு வைத்திருப்பார், தான தர்மங்கள் செய்திருப்பார், ஹஜ் செய்திருப்பார், திருமறை குர்ஆனை படித்திருப்பார், பல்வேறு நன்மைகளுக்குரிய எல்லா பாதைகளையும் பயன்படுத்தி நல்லறங்களை சேகரித்து நன்மை மூட்டைகளோடு மறுமையில் இறைவனின் சன்னிதானத்திற்கு வருவார். அவர் இறைவனுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுது மனிதர்கள் எழுந்து அவர் மீது புகார் பட்டியலை வாசிப்பார்கள். இவர் என்னிடத்தில் கடன் வாங்கியிருந்தார், வாங்கிய கடனை நிறைவேற்றவில்லை, அவர் பெருமை பிடிங்க நன்மைகளை கொடுப்பார். இப்படி ஒவ்வொருத்தராக எழுந்து அவர் மீது குறைகளை சொல்ல அவரிடம் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் எடுத்து யாருக்கு இவர் அநீதம் செய்தாரோ, யாருடைய கடனை நிறைவேற்றாமல் வந்தாரோ, யாருடைய மனதை புண்படுத்தினாரோ, யாருக்கு துன்பம் விளைவித்தாரோ எல்லாருக்கும் கொடுத்துவிட்டு கடைசியில ஒன்றுமில்லாதவராக நன்மைகளை இழந்து நரகத்திலே போய் பாவியாக விடக்கூடிய சூழல் ஏற்படும். நன்மை மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய உரிமைகளில் கடன் தான் ரொம்ப பிரதானமானது. கடன் என்பது சாதாரண நம்ம நினைக்கிறோம். பல பேரை பார்த்தால் கடன் வாங்குகிற பொழுது கெஞ்சி அழுது கூத்தாடி இப்படியா தந்துருங்க, முடியாது, உங்களை விட்டா ஹெல்ப் பண்றது ஆள் இல்ல, நான் உடனே திரும்ப செலுத்திடுறேன் என்றெல்லாம் ரொம்ப கெஞ்சி அழுது புலம்பி வாங்கி செல்லக்கூடிய கடன் அவர் வீட்டு வாசப்படி இறங்குற வரைக்கும் தான். இறங்கிட்டு முடிஞ்சு போச்சு, களவாங்கவே மறந்துடுவார். என்பவருடைய சொந்த காசை செலவிடுற மாதிரி நினைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நிலைவே இல்லாமல், அந்த சிந்தனையே இல்லாமல் அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக பல மனிதர்களை இன்றைக்கு பார்க்கிறோம். அதேபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேரணியில் கடுமையாக எச்சரித்த பல்வேறு செய்திகளில் இந்த செய்தியும் ஒன்று. கடன்கள் அனைத்தும் அடைக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அது மாபெரும் அநீதி. மறுமையிலே குற்றவாளியாக நின்று உலகத்தில் தான் செய்த நல்லறங்கள் எல்லாம் இன்னொருவருக்கு கொடுத்துவிட்டு நரகத்தை சென்றடையக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவார் என்று அண்ணலும் விரும்புகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய தாய், நம்முடைய பெற்றோர்கள் கடனை திருப்பி செலுத்தாமல்
செலுத்த வேண்டும் என்ற நினைப்பில்லாமலோ அல்லது செலுத்துவதற்குரிய வாய்ப்பில்லாமலோ இயலாமையினாலோ செலுத்தாமல் சென்றிருந்தால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டும், வாரிசுகள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். பள்ளியில் ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுகிறது. அப்போ ஒரு சுந்தரராசன் கேட்கிறார்கள், இவர் ஏதேனும் சொத்துக்களை விட்டுச் சென்றிருக்கிறாரா, ஏதாவது சொத்து பத்துக்கள் பேரில் இருக்கிறா, இல்ல ஒண்ணும் இல்ல ஒரு காசு ஒண்ணுமே கிடையாதுங்களா, யார்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறாரா, கடனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. உடனே எழுந்து வந்து அவருக்காக தொழுகை நடத்தி அவரை அடக்கம் செய்வதற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கு பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் இரண்டாவது ஒரு மையத்து ஒரு ஜனாசா வந்து கொண்டு வரப்படுகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவர் ஏதேனும் சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறாரா? அவர் விட்டு சென்றிருக்கிறார்.